நெல்லிக்காய், அதாவது கூஸ்பெர்ரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நெல்லிக்காய். இது வந்து 2 வகை இருக்குது நெல்லிக்காய். அரிநெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்னு. அரிநெல்லிக்காய்ங்கிறது வந்து ஜூஸியாக இருக்கும், அது புளிப்பாக இருக்கும். இது வந்து துவர்ப்பாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் நமக்கு தேவையான பொருள்கள் வந்து 1/4 கிலோ ஆம்லா அப்படின்னு சொல்லப்படுற நெல்லிக்காய், 1/4 கிலோ வெல்லம், 1 ஸ்பூன் பிளாக் சால்ட், 1/4 ஸ்பூன் சால்ட், ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஏலக்காயோட பொடி, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் அதை மையாக அரைச்சிக்கணும். அரைச்ச அந்த விழுதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, வெல்லத்தோட நம்ம வெல்லம் போட்டு அந்த விழுது, அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும், கரம் மசாலா, அதுக்கு ஏலக்காய் பொடி, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா சுருண்டு வரும். வெல்லத்தோடு சேர்ந்து அந்த நெல்லிக்காய் அப்படியே நல்லா ஒரு இளகி வரும் பொழுது அடுப்பை ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டா 1 மாதத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியும். தோசைக்கு, இட்லிக்கு, பூரி, பிரெட்டு, இது எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வெறுமன பருப்பு வேக வச்சு நெய்யில் அந்த பருப்போட சாப்பிடும் பொழுது இது தொட்டுக்கும்போது சைட் டிஷ்ஷாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷான ஒரு நெல்லிக்காய் கிடைக்காது. நாங்கள் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரோசனில் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் என்னோட நாத்தனார் அவள் பண்ணதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சா. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுனால இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.